Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய தகவல்களை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த மூன் தினேஷ்குமார் என்பவரை காவல்துறையினர் விசாரணைக்காக இன்று அதிகாலை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த அழைத்து சென்ற நிலையில் மதியம் அவர் அந்த காவல்துறை விசாரணையின் போது தப்பிச் சென்று அவர் ஒரு கால்வாயில் விழுந்து அவர் உயிரிழந்ததாக அந்த தகவல் என்பது காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் அந்த மூன் தினேஷை அடித்து அந்த விசாரணையின் போது அடித்து கொலை செய்து அந்த கால்வாயில் போட்டதாகவும் இதனால் அந்த மூன் தினேஷ்குமாரை அடித்து கொலை செய்த காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இன்று மதியம் முதல் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையம் முன்பு சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த நிலையில் தற்போது கடந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த உயிரிழந்தவரின் உடலை அந்த உறவினர்களிடம் காமிக்காமல் காவல்துறை இருப்பதாகவும் அதன் காரணமாக மதுரை ஆர்ச் பகுதியில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 சாலைகள் சந்திப்பு இங்கிருந்து மேலூர் மற்றும் மாட்டுத்தாவணி நீதிமன்றம் பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த 4க்கும் மேற்பட்ட சாலைகளை அந்த பகுதியில் மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதி மக்கள் அந்த உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். மதுரை வண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த மூன் தினேஷ், அதே போன்று அவருடன் நண்பர்களாக இருந்த அஜித் கண்ணா மற்றும் பிரகாஷ் ஆகிய இந்த 3 பேரை காவல்துறையினர் ஒரு வழக்கு விசாரணைக்காக அவர்கள் இன்று காலை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த 3 பேரிடமும் மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் காலை முதல் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அந்த எல்கைக்கு உட்பட்ட அந்த அம்மா திடல் அருகே இருக்கக்கூடிய காவல்துறையின் அந்த புற காவல் நிலையத்தில் வைத்து அந்த விசாரணை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தை அழைத்து வருவதற்காக காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றிய போது அந்த மூன் தினேஷ் என்பவர் காவல்துறையிடம் இருந்து தப்பி ஓடி அருகில் இருக்கக்கூடிய வண்டியூர் கால்வாய் பகுதியில் அந்த கால்வாயில் விழுந்து அவர் உயிரிழந்ததாக அந்த காவல்துறையால் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அவரை காவல்துறையினர் இந்த விசாரணைக்காக அழைத்து சென்று அவரை அடித்து கொலை செய்து விட்டதாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மதுரை அந்த மாவட்ட நீதிமன்றம் அருகேதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக இந்த பகுதியில் அந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகர அந்த துணை காவல் ஆணையர் அனிதா அவர்கள் தலைமையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதன் காரணமாக வேறு பகுதிக்கு இந்த வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த உறவினர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். இப்ப அந்த மூன் தினேஷ் என்பவர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கா? காவல்துறை இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு அழைத்துட்டு போனாங்க? என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு கூட்டிட்டு போனாங்க சார். ஒரு என்கொயரின்னு தான் கூப்பிட்டாங்க. எதுக்கு சார் கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு சின்ன என்கொயரி தான், 9 மணிக்கு நாங்க அனுப்பிடுறோம்னு சொன்னாங்க. அனுப்பிடுறேன்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவை வாங்கப்பான்னு அவனும் கூப்பிட்டுருக்கான். அவங்க அப்பா நீ போப்பா வர்றேன்னு இவரும் கேட்டதுக்கு நீங்க வரவேணாம் சார், நாங்க 9 மணிக்கு நீங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்துக்கங்கன்னு சொன்னாங்க. இவங்க 9 மணி ஆகியும் பையன் வரலன்னொன்னே அவர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வந்தா வக்கீலோட போயிருக்கிறாரு. வக்கீல் உள்ள போய் பேசுறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. 11 மணி போல இல்ல நீங்க போங்க 11 மணி போல அவங்க சொல்லிடுவாங்க வந்துருவியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி 11 மணி ஆகி வரலன்னா 12:30க்கு எந்த போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ அவங்க அம்மாவை, அவங்களே அந்த பையனை கூட்டிட்டு போனாங்களோ அவங்களே அவங்க அம்மாவை மட்டும் வாங்க ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு என் பையனுக்கு என்ன, எதுக்காக எந்த கேஸ் போட்டுருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்க வாங்கம்மா பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த உடனே உங்க பையன் இறந்துட்டேன்னு சொன்னா யார் சார் என்ன சார் பண்ண முடியும்? 1 மணிக்கு காலையில விடிகாலையில தண்ணி கேட்டிருக்கான். தண்ணி கூட குடிக்காம நாங்க குடுக்குறோன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க சார். அடிச்சு கொன்னுட்டு உங்க பையன் தண்ணியில அவன் இறங்கி போய் தம் அடிக்கிறதுக்கு போலீஸ் அலோ பண்ணி இறக்கி விடுவாங்களா? யார்கிட்ட கதை சொல்றாங்க? நாங்கள் இறக்கி விட்டோம். அப்போ அவன் ஓடி போனேன், அதனால நாங்கள் போய் பிடிக்க போனோம். ஓடி அந்த தண்ணிக்குள்ளே கால்வாய்க்குள்ளே சகதியில் முங்கி செத்துட்டேன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அவன் சாகிற சின்ன பையனா? அவன் 30 வயசு, இளவட்டம் 6 அடி உயரம். அவன் எப்படி சாவான்?
அடிச்சு கொண்டுட்டு செத்துட்டான் அப்படின்னு போலீஸ் வந்து பொய் கேஸ் சொல்றாங்க சார். இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். அதோட நாங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போதே 1 மணிக்கு இறந்ததை இது 11 மணிக்கு செத்ததை 1 மணிக்கு வரைக்கும் சொல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது அங்கே இறந்துருந்தாலும் ஓடி கால்வாயில் இறந்ததை எங்கள்கிட்ட அங்கெல்லாம் சொல்லி நாங்கள் போயிருக்கணும். அங்கே போகவே இல்லை, எங்களை கூப்பிடவே இல்லை. ஸ்டேஷன் வர சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க? ஸ்டேஷன் அவன் இறந்த இடத்துக்கு தானே எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும். அவனை கொண்டு வந்து ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா ஜிஹெச்சில் இருக்காங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஜிஹெச்சில் அவன் பாடியே இல்லை. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எங்கள் ரிலேஷன் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக விக்னேஷ், இந்த பகுதியில் வந்து அந்த தினேஷ்குமாரின் உடலை காவல்துறையினர் வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாகவும் காமிக்காமல் இருப்பதாகவும் காவல்துறை கூறக்கூடிய அந்த தகவல்கள் வந்து முன்னுக்கு பின்னாக இருப்பதாகவும் இதில் வந்து தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தினேஷ்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்களை உடனடியாக அந்த கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த மூன் தினேஷ்குமாரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் இவர்களை கைது செய்வதற்காக தற்போது காவல்துறை வாகனங்களையும் தயார் நிலையில் வைத்து உள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.